எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்பவும் தேவை. இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டர் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சரிதா. நான் இதில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும். இந்த சமுதாயத்தோட விழிப்புணர்வு மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம். எல்லோரும் பொதுமக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும். இந்த படம் நல்லா வரணும். உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸ்ட்ரீம் மூவி நல்லா வந்திருக்கு. இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான். டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். படத்தை பாருங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. எங்கள் டீம் எல்லாருக்குமே தேவை. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். நான் ராம்கோபி, இந்த எக்ஸ்ட்ரீம் மூவியோட எடிட்டர். படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து படத்தை நல்லா ஓட வைக்கணும்னு தன்மையாக கேட்குறேன். சார் தான் இந்த மாதிரி வேறு வேறு ஜேனரில் படம் எடுப்பார். அதுக்கப்புறம் இப்போ உங்களை பார்க்குற பிழை கூட ஒரு வித்தியாசமான கதை உள்ள படம் தான். உடனே நினைச்சது உங்கள் பேரை நிலைநிறுத்திக்க பார்க்குறீங்களா? ப்ரொடியூசருக்கும் கெயினாக இருக்குதுல்ல, இன்னும் பப்ளிசிட்டிலாம் கவனம் செலுத்தி படம் நல்லாவும் இருக்குது படம். தேங்க்யூ சார். அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மணிவண்ணன் சார் மாதிரி அவர் மாதிரி, ஏன்னா இப்போ யாரும் அந்த மாதிரி எடுக்கிறதில்ல. ஏன்னா ஒரு டைரக்டர் அப்படின்னாலே அவருடைய ஒரு படம் பார்த்தாவே கடைசி படம் வரைக்கும் அவங்களுடைய ஒரே ஸ்டைலாக தெரியும். அதனால் இந்த படத்தை பார்த்தாவே இவர் தான் டைரக்டர்னு கண்டுபிடிக்க முடியும். பட் மணிவண்ணன் சார்து மட்டும்தான் அப்படி கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு ஆசையும் அது மாதிரி என்னுடைய படம் இவன் இந்த பையன் இதுதான் பண்ணுவான் அப்படின்னு யாருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எது சொன்னாலும் அதை அவன் வித்தியாசமாக அவன் பண்ணிவிடுவான். இந்த மாதிரி வெரைட்டியாக அவனால் பண்ண முடியும் அப்படின்றத நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதை பண்ணி பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம உடனுக்குடனே பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம கொரோனா முடிஞ்ச அந்த டைமில் நான் எடுத்தது தான் தூவல் படம். இது நாங்கள் இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னே தான் ஸ்டார்ட் பண்ணோம். இது அதனால் ப்ரொடியூசருக்கு எல்லாமே நான் சொல்லிட்டு தான் எடுக்கிறேன். அதாவது தூவல் பைசா வராது, அவார்டு தான் கிடைக்கும் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். பட் இதை நான் ட்ரெய்லர்லேயே பிஸ்னஸ் ஆகும்னு நினச்சேன். ஏன்னா இது ஒரு கான்ட்ரவர்சியான கண்டென்ட். அதனால தான் இங்கே நிறைய ஹீரோயின்ஸ் இதை நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்க போடுற ஆடையை நான் குறை சொல்கிறேன் அப்படின்ற சென்ஸில் அவங்க அதை பார்க்குறாங்க. ஏன்னா ஏ கிளாஸ் பீப்புள் எல்லாமே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அணிவாங்க. அவங்க சர்க்கிளில் போகும்போது அவங்க யாருக்குமே அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியாது. ஏன்னா அது ஆஸ்யூஷுவல் அப்படின்னு இருப்பாங்க. பட் அவங்க சி கிளாஸ் பீப்புள், பிசி இந்த மாதிரியான ஒரு நார்மல் ஏரியாவில் போகும்போது அவங்களுடைய கண்ணோட்டம் வேறு. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வெவ்வேறு மாதிரி இருக்கும். அவனுடைய வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி தான் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும். அப்படி இருக்கும்போது அதனால் ஈர்ப்பாகிறவன் அவங்கள எதுவுமே தொட முடியாது. ரீசன் என்னன்னா, போலீஸ், ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் இப்படின்னு நிறைய அவங்களுக்கு வேலி இருக்கும். பட் இது எதுவுமே இல்லாத சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க மேலே இது திணிக்கப்படும் போது, பட் இதுக்கு ஒரு மறைமுகமான ஒரு காரணமாக அதுவும் ஒன்றா இருக்குது. அது மட்டுமே காரணம் இல்லை, அதுவும் ஒன்றா இருக்குது அப்படின்றத தான் நான் சொல்ல வந்தேன். அது இங்கே நிறைய பேர் அக்செப்ட் பண்ணாதனால அவங்க அது சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா, இங்கே நம்ம உண்மையை சொல்லணுங்க. ஏன்னா பெண்களுக்கு ஃபேவராக பேசினா மட்டுமே இங்கே பொழப்பு ஓட்ட முடியும் அப்படின்னு நிறைய போயிட்டுருக்குங்க. அப்படி கிடையாது. நம்ம உண்மையிலே அவங்களுக்கு ஃபேவராக பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஜால்ரா தட்டுறது, சப்போர்ட் பண்ணுறது அது கிடையாது. உண்மையிலே அவங்களுக்கு எது பாதுகாப்பு, அந்த விஷயத்தை நம்ம தைரியமாக சொல்லணும். நம்ம இன்றைக்கி நடந்த இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை தெரியும், அது எவ்வளோ பெரிய இஷ்யூன்னு. ஆனால் ஆளாளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு பொண்ணு தைரியமாக சொல்லிட்டா சூப்பர், அவனை கொல்லணும் செய்யணும் அப்படின்னு பேசுகிறோம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அவை 8 மணிக்கு மேலே அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணுக்கு இன்னொரு பையனோட என்ன வேலைன்னு பேசுகிறோம். ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ எல்லாருமே அவங்க ஆடைனா நான் இதுதான் உடை, என் உரிமை அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. நிறைய நான் பார்த்துட்டேன். இன்றைக்கி இருக்கிற பாப்புலர் டைரக்டர்ஸ் எல்லாமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் பார்க்குற கண்ணோட்டம் என்னென்னா, இன்றைக்கி அண்ணா நகர் பார்க்கு போனீங்கன்னா தெரியும். நான் அந்த பார்க்கை பார்த்து தான் இந்த ஸ்கிரிப்டே நான் எழுதினேன். ஒரு பாதி பார்க் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸு, பெரியவங்க எல்லாருமே அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் விளையாடுவாங்க, பெரியவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ரிலாக்ஸேஷனுக்கு வருவாங்க, இது எல்லாமே நடக்கும். அப்படியே பாதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக ரொமான்ஸ் போயிட்டுருக்கோம் பப்ளிக் பிளேஸில். அதை சில்ட்ரன்ஸும் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம எதுக்காக சில்ட்ரன்ஸு பார்க்குற இடத்துல இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்படின்னா ஒரு போஸ்டர் ஒரு ஆபாசமாக போடுறாங்கன்னு வச்சுங்களேன் ஸ்கூல் பக்கம், அதுக்கு எதிராக நம்ம போராடுவோம், கிழிப்போம். ஏன்னா அதை பார்த்துட்டு போகிற பசங்க ஈர்ப்பு ஆகிடக்கூடாதுன்னு தானே. அதே மாதிரி தான் ஒரு சிகரெட்டு குடிக்கிறது நம்ம உரிமை தான். ஆனால் பப்ளிக் பிளேஸில் ஏன் குடிக்கக்கூடாதுன்றோம், மற்றவங்கள பாதிச்சிடக்கூடாதுன்னு தானே. ஏன்னா அதை மூந்து போகிறவனு இருப்பான். அதனால் அவனுக்கு ஒரு எஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான்
ஒரு கவர்மெண்ட்டு அங்கங்கே போர்டு வைக்கிறதும் சொல்கிறது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நான் சொல்ல வர்றது அந்த மாதிரி தான். நீங்கள் போகிறது உங்கள் உரிமை தான். மற்றவங்கள முகம் சுளிக்காத மாதிரி போட்டிங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத தான் நான் இங்கே வந்து பதிவு பண்ணுறேன். ஒரு ஞாபகம் வருது. அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட ஒரு 35 வயசு இளைஞர் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்கள் படத்தில் வந்து இளைஞர்கள்லாம் நல்லவங்க, வயசானவங்கலாம் மோசமானவங்க மாதிரி சித்தரிச்சிருக்கீங்க. நான் இளைஞருங்க எல்லாமே நல்லவங்கலாம் சொல்ல சார். நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்த விஷயத்தை ஒரு பார்ட்டை மட்டும் அதில் பதிவு பண்ணியிருக்கேன். நான் 50 வயசை கடக்கிறேன். அப்படி இல்லை. அப்போ மற்ற படத்தில் இளைஞர்கள் வந்து ஸ்மோக் பண்ணுறது, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, அவன் வந்து கொல்றது மாதிரிலாம் இருக்குது. அதனால் இளைஞர்கள் எல்லாரையுமே நம்ம சொல்ல வரோன்னு சொல்லிட முடியுங்களா? அது இல்லை. அது ஒரு அவங்க அதெல்லாம் சொல்லிட்டாங்க. நான் ஒரு சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். அதை நான் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ப்ரொடியூசர் அவரை நடிக்க வச்சிருக்கீங்க. அந்த கேரக்டருக்கு உண்மையாக பொருத்தமாக இருக்காரு. அதுதான் காரணமா இல்லை அவரு கேட்டுக்கிட்டு 2 படமாக பார்க்குறேன். அவர் பிரமாதமாக நடிக்கிறாரு. அவர் பிரமாதமாக நடிக்கிறதா பின்னாடி அவர் அதுதான் சொல்கிறேன். இப்போ அவங்க பிரமாதமாக நடிக்கிறதுனால தான் சார் நான் இதில் வந்து அவங்கள செலக்ட் பண்ணுறேன். சார் இந்த போஸ்டர் அபி நட்சத்திரம் மேல போலீஸ் கேப் இருக்கு, என்ன ரீசன்? அதான் சார், இப்போ வந்து ஒரு பாதுகாப்பு அப்படின்றது தான் சார் போலீஸ். ஏன்னா இப்போ நம்ம போலீஸை எங்கே பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கோம். எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து போலீஸ் வந்து புதருக்கா போய் சிலுமிசம் பண்ணால் கூட நிற்க முடியாது. நம்ம ஒன்று வந்து இங்கே நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்ம அரசாங்கத்தை குறை சொல்கிறது, போலீஸை குறை சொல்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? எல்லா இடத்துலையும் நம்மளை பாதுகாக்க முதல்ல முயற்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் இது வந்து பாதுகாப்பு அப்படின்றதுக்காக மட்டும் நான் போலீஸ் கேப்பை வச்சுருக்கேன். அபிராஜ் உங்களுக்கு ஒரு கேள்வி. ஆக்சுவலாக நம்ம ஊர் ஹீரோயின்ஸ்லாம் குழந்தைக்கு அம்மாவா 2 குழந்தைக்கு அம்மாவா நடிக்கிறதுக்கே வேணான்னு தயங்குவாங்க. ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கீங்க. என்ன சொன்ன கூட என் பொண்ணு வயசு தான் இருக்கும்னு நடிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, வளர்ந்து வரீங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டு பாலியல் அந்த மாதிரி விஷயத்தில் நடிக்கிறதுக்கு எப்படி சமாளிச்சீங்க? சமூகத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற காரணம் மட்டும்தானா? கண்டிப்பாக சார். விழிப்புணர்வுக்காகத்தான் விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த கேரக்டருக்கு வந்து நான் ஒத்துக்கிட்டேன். அதனால உங்களோட ஃபியூச்சர் ஐயோ அப்படி இல்லை. நான் நடிகைங்க, நான் ஆர்டிஸ்ட், ஓகே, நான் கலைஞர். எனக்கு எந்த பாத்திரம் கொடுத்தாலும் அதை கரெக்டாக பண்ணணுங்கிறது தான் என் மைண்டில் இருக்கும். அதை நான் எப்படி வெளியே காட்டிக்கணும், நான் ஃப்ரேமில் என்ன வருது, என்ன எப்படி காட்டுறாங்கங்கிறதுல தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேனே தவிர எனக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க அது வந்து வெளியே பார்த்தா முகசுலிக்கும், இப்படி நெகட்டிவ் பாசிட்டிவ் இதை பற்றிலாம் நான் யோசிக்க மாட்டேன். அந்த கதாபாத்திரம் எனக்கு சேஃபாக இருக்கா, அது என்னால் பண்ண முடியுமா, அது மட்டும் தான் நான் யோசிக்கிறேன். தண்டனை கொடுக்காத சட்டம்லேயே நிறைய இருக்குங்க இல்லைங்க. சட்டம் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு பெண், சரிங்களா? எல்லா விஷயத்தையும் நீங்க பார்த்துட்டே வரீங்க. டோட்டலாக இப்போ தமிழ்நாட்டு நடக்கிற விஷயத்தையே நீங்க பார்க்குறீங்க. உங்களோட விஷயம் என்ன இப்போ சொல்லுவீங்க? அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? சட்டம் கொடுக்குறது வேற, பெண்கள் ஒரு விஷயம் இருக்காங்களே, அவங்களாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இவங்க கொல்லணும் இல்லை தண்டனை வந்து வேற சரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பார்க்குறீங்க? இந்த மாதிரி அட்டெம்ப்ட் நடந்தாலே அது ஒரு எப்படி சொல்கிறது, கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி அட்டெம்ப்ட் நடந்தாலே ஆயுள் தண்டனை கொடுக்கறதுல தப்பு இல்லை. தேங்க்யூ. சொல்லுங்கள். படத்தில் 2 கிளைமேக்ஸ் வச்சுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் நாங்கள் ஏற்றிருக்கோம், பரவாயில்ல. படம் லென்த்துக்காக 2வது கிளைமேக்ஸ் எடுத்தீங்களா சார்? அப்படி இல்லையே சார், நான் ஒரு ட்விஸ்ட்டாக தான் வச்சுருப்பேன் சார். இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸே வந்து நீங்கள் அவங்க வில்லனை காட்டி சொன்னீங்க, ஓகே நாங்கள் ஏற்றிருக்கோம். திருப்பியும் மறுபடியும் ஃபர்ஸ்ட் மூவ் ஆகிற மாதிரி 2வது கிளைமேக்ஸ் வச்சுருக்கீங்க. முடிச்சதுக்கப்புறம் என்ன காசு அதிகமாக இருக்குது? இல்லை நான் சொல்கிறேன், அதாவது நான் 2 கிளைமேக்ஸ் காட்டினதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, நம்ம 2 பேருக்கும் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். வெறும் லேடிஸை மட்டுமே நம்ம சொல்லிடக்கூடாதுங்க. ஜென்ஸுங்களும் அளவுக்கு அதிகமாக அவங்களுடைய பிரச்சனைகளையும் தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஜென்ஸுக்கு என்ன சொல்லியிருக்கேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல்ஸுக்கும் மனுஷனுக்கும் ஒன்று தான் வித்தியாசம். உணர்ச்சியை கட்டுப்படுத்துறவன் தான் மனுஷன், அதை மீறவன் மிருகம். நம்ம என்னதான் அவங்க நியூடாகவே நின்றாலும் நம்ம அதை கட்டுப்படுத்தின்னு இருக்க தான்டா நம்ம மனுஷன், அதை மீறினா நம்ம மிருகம் அப்படின்றத சொல்லி ஒரு கிளைமேக்ஸ் நான் முடிச்சிருப்பேன். இன்னொன்று, எல்லாருமே ஏதாவது ஒரு பொறுப்புக்காக இப்போ மேக்சிமம் நம்ம இப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்கிறவங்களையும் நம்ம அவங்களையும் எல்லை மீறி அவங்க வந்து தப்பை வெளியே செய்கிற அளவுக்கு நம்ம தூண்டிடவும் கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த 2 கிளைமேக்ஸை நான் சொல்லிடுறேன். இப்போ உங்களோட பார்வையில் வந்து நம்ம வயசில் உள்ளவங்க பூரா கட்டுப்படுத்திடுறாங்க, வயசானவங்களை பூரா கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்ல வரீங்க? அப்படி இல்லை சார். நான் வந்து எல்லா வயசுலேயுமே உணர்வு இருக்குது சார். அந்த எல்லா வயசு உள்ள உணர்வுகளையும் நம்ம வந்து தூண்டிடக்கூடாது.
அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு வயசு அப்படின்றதில்ல, அது சின்ன பசங்களாக இருந்தாலுமே அதை பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அதாவது போஸ்டர் ஒரு ஸ்கூல் பக்கம் போனால் அந்த போஸ்டரை ஏன் கிழிக்கிறோம், ஒரு ஆபாசமான இதனா அந்த சின்ன பசங்க பாதிச்சிடக்கூடாதுன்னு தான். அது மாதிரி நிறைய படங்கள்லேயும் பார்த்துருக்கேன். நான் பழைய விஜயகாந்த் சார் படத்துலையும் பார்த்துருக்கேன். அது பசங்க போகும்போது அதை கிழிப்பாங்க அந்த போஸ்டரை. பட் நம்ம இப்போ சொல்ல வேண்டியது என்ன, இன்றைக்கி இந்த அயனாவரத்தில் நடந்த சம்பவங்கள் நிறைய அப்பார்ட்மெண்ட் அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணணும். அதுக்கு ரீசன் இதுவும் ஒன்று இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும்தான் அதை வச்சுருக்கு. பெரியவங்களை மட்டும் நம்ம சொல்கிறதுக்காக இல்லை சார். போராட்டம் பண்ணுற டீம் அப்படி கிடையாது. உள்ளே அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை தான். இன்றைக்கி போராட்டம் வந்து ஃபுல்லாக எல்லாருமே அதானே சார். அவர் எப்படி பனிஷ் பண்ணுவாருன்றதை முதல்ல நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது மாட்டினாலும் அவங்களுக்கு அதான் தண்டனைன்றது அந்த சார். இல்லைங்க, உருவ ஒற்றுமை நிறைய பேருக்கு இருக்குங்க. அந்த கெட்டப்பில் அவர் அப்படி இருக்கார். இதே போன படத்தில் பார்த்தீங்கன்னா தூவல் அப்படி தெரியல இல்லைங்களா. ஒவ்வொரு கெட்டப்புக்கு ஒவ்வொரு உருவ மாற்றங்கள் வரதான் செய்யும். அதனாலையும் நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன் சார். அதாவது சார் அதே ஆமாம் சார், உணர்ச்சியை தூண்டினா தப்பு அதுதான் எல்லாருக்குமே தூண்டப்படும் போது நம்ம மாதிரி மொத்தமாக கவர்ச்சிகரமான பெண்கள் எல்லை மீறிய கவர்ச்சி தூண்டப்படும் சொல்கிறேன் சார். கவர்ச்சி மட்டும் கிடையாது சார். நான் இன்னொன்று சொல்கிறேன் சார். இப்போ வந்து பெண்களால் ஆண்கள் தூண்டப்படுது. நான் இந்த படத்தில் அது ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். ஆண்களையும் மிஸ்யூஸ் பண்ணுற பொண்ணுங்களும் இருக்காங்க ஓகேங்களா. நீங்கள் அதான் சார், அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சார். ஒவ்வொரு பாயிண்ட் ஆமாம் சார். சார் டைட்டில் எக்ஸ்ட்ரீம்னு வச்சுருக்கீங்களா?